அவள ரொமான்ஸ்னு தொந்தரவு பண்ணுவியாடா? மாட்டேன் மாட்டேன். முத்தம்னு டென்ஷன் பண்ணுவியா? சத்தியமா மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். மல்லிகைப்பூ வைப்பியா? ஐயோ வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன். அப்புறம் என்னடா செய்ய போற? டேய், எதுவும் செய்ய மாட்டியா? என்ன செய்யணும்னு சொல்லு கருப்பு, நான் செய்யறேன். எனக்கு கற்பூரம் காட்டு. தோ இப்ப போய் ஆர்த்தி கிட்ட எடுத்துட்டு வரேன். கருப்பு கையில கற்பூரத்தை ஏத்தி காட்டு. கையிலயா? காட்டுடா. செய்யறேன் செய்யறேன் செய்யறேன். ஐயோ கருப்பு போதுமா? தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு. ஆர்த்தி ஏத்துக்க கருப்பு. ஐயோ மாயா மாயா மாயா. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि மாயா, உன் மேல கருப்பு வந்துட்டு போயிருக்கு, என்ன மன்னிச்சிடு மாயா. உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். உன்னை பார்த்துக்க மட்டும் செய்யறேன். உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறதுக்கு கருப்பு சொல்லணுமா என்ன? நானே நல்லா பார்த்துப்பேன். சாரி சீனு, என்ன மன்னிச்சிரு. நீ ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட வரும்போதெல்லாம் நீ ஆசைப்படுற மாதிரி என்னால நடந்துக்க முடியல. நான் இப்படி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி சீனு. அவசரப்பட்டுட்டோமோ, நிதானமா ஹேண்டில் பண்ணிருக்கணுமோ, கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணிருக்கலாம். இப்படி அவசரப்பட்டு. சீனு, அப்பா மாயா எங்கடா? உள்ள இருக்காப்பா. அப்ப நீ அவகிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்த? இப்போ நான் என்கிட்ட பேசிட்டு இருந்தேன்ப்பா. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தியா? என்னடா ஆச்சு? தனியா ஏன் பேசிட்டு இருக்க? என்னடா மாயா கிட்ட ஏதாவது செல்ல சண்டையா? நான் வேணா மருமக கிட்ட போய் பேசி பார்க்கணுமா? ஐயோ அப்பா அப்பா. என்னடா? வேண்டாம்ப்பா. ஏன்டா? மாயா மேல கருப்பு இன்னும் இருக்குப்பா. கருப்பா? என்னடா சொல்ற? ஆமாப்பா, சீருது, மொழின்னு முழிக்குதுப்பா. கருப்பா? ஆமாப்பா. டேய், இன்னுமாடா போகல? ஆமாப்பா, போகலப்பா. இந்நேரம் போயிருக்கணுமேடா. நான் தான் போகலன்னு சொல்றேன்லப்பா. ஏன் தெரியலப்பா. நான் தெரியாம போய் பக்கத்துல ரொமான்ஸ் பண்ண போனேன், தூக்கி அடிச்சிட்டாப்பா. தூக்கி அடிச்சிருச்சு கருப்பு சாமி. கற்பூரம் காட்டி சாந்தப்படுத்திட்டு வந்தேன். டேய், நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரியே இல்லடா. பாருங்க, இன்னும் என் கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. நீங்க நம்பிதான் ஆகணும். சரிப்பா, நான் போய் தூங்குறேன். மாயா மேல கருப்பு இறங்குனதே ஆச்சரியமா இருக்கு. அது இவ்வளவு நேரமா மலையேறாம இருக்கிறது இன்னும் ஆச்சரியமாவில் இருக்கு. மாயா இப்படி செய்யறத நம்ப முடியலையே. மாயா சீனுவை பக்கத்துல வரவிட மாட்டேங்கிறான்னு புரியுது. ஏன் அப்படி செய்யறா? ஒற்றுமையா இருக்கிற மாயாவுக்கும் சீனுவுக்கும் நடுவுல பிரச்சனை ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னவா இருக்கும்? அது என்னங்கறத கூடி சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கணும். கதிர், மாமா வந்துட்டு போனாரு. எப்போ வந்துட்டு போனாரு? ஏன் கூப்பிடவே இல்ல? ஏய், இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? ஏன் இப்படி சிரிக்கிற? உன்னை கேட்டாரு. நீ பாத்ரூம் கழுவிக்கிட்டு இருக்கேன்னு எப்படிடா சொல்றது? அதான் உன்னை கூப்பிடல. அவரு போனாரு, நீ வர. ஏதாவது முக்கியமான விஷயமா வந்தாரா? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்ல நடக்கிற பிரச்சனையெல்லாம் சொன்னாரு. அம்மா அந்த தாய் குழந்தை சிலைய வச்சு எவ்வளவு பக்தியோட பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பூஜை பண்றதுனாலதான் ஜீவா வீட்டுக்கு வருவான்னு நம்பிக்கையோட இருந்தாங்க. ஜீவா வீட்டுக்கு வரதுல பார்வதி சித்துக்கு விருப்பம் இல்ல போல. சொத்துல அவங்களுக்கு பங்கு போயிடுன்னு சொல்லி பயப்படுறாங்க. இல்ல, ஜீவா அந்த சொத்துக்காக வீட்டுக்கு வர போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆமா,
பூஜை நடந்தா தானே ஜீவா வருவான்னு அம்மா பூஜை பண்ற சிலைய எடுத்துட்டு போய் பார்வதி சித்தி குளத்துல போட்டிருக்காங்க. ஐயோ, அம்மா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்களாண்டா. அப்புறமா ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து கருப்பு பூஜை பண்ணா சிலை கிடைக்கும்னு சொல்லிருக்காரு போல. கருப்பு மாயா மேல இறங்கி மாயா சிலை கிடந்த குளத்தை காட்டிட்டா. சித்தி வசமா சிக்கிக்கிட்டாங்க. சித்திய எல்லாரும் திட்டுன்னு திட்டிருக்காங்க. சித்தப்பா ரொம்ப கோவமாயிட்டாராம். சித்திய வீட்டை விட்டு போன்னு சொல்லி அனுப்பியிருக்காராம். அப்புறம் பத்மாத்த தான் சித்திக்கு ஆதரவா பேசி பிரச்சனையே முடிச்சு வச்சிருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க? எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றதே வேலையா போச்சு. சில திரும்ப கிடைச்சதுல அத்தை எப்படியும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆமா கதிர், அவங்க சந்தோஷப்படுறதையும் ஜீவா வரணும்னு சந்தோஷமா பூஜை பண்றதையும் நம்மளாலதான் பார்க்க முடியல. இன்னும் ஒரே ஒரு பூஜை தான் இருக்கான். அத முடிச்சிட்டா ஜீவா வந்துருவானா. வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அதத்தான் சொல்ல நினைச்சேன், ஆனா மறந்தே போயிட்டேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஜீவா அம்மா கிட்ட போன்ல பேசியிருக்கான். அப்படியா? ஆமா கதிர், எந்த நேரம் வேணாலும் அவன் வரலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வந்தா நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. நமக்கும் நல்லது நடக்கும்ல கதிர்? கதிர், நீ குளிச்சிட்டல? குளிச்சிட்டேன். ஏன்? அம்மா மாமா கிட்ட பிரசாதம் கொடுத்து விட்டாங்க, உனக்கு வச்சு விடுறேன், வா. கருப்பா, நல்லதே நடக்கணும்பா. ரெண்டு கயிறு கொடுத்து விட்டுருக்காங்க. ஒன்னு உனக்கு, ஒன்னு எனக்கா? சரி, கை கட்டு, நானே கட்டி விட்டுறேன். அது எனக்கு இல்ல, அப்புறம் வரப்போற ஜீவாவுக்காக. ஜீவா எப்படியும் வந்துருவான்ல, அவனுக்காக நான் தான் மாமா கிட்ட கேட்டு வாங்கினேன். எப்படி ஐடியா? சூப்பர் தானா? சரி, கை காட்டு. என்னது அபசகுணமா? ஏன் அப்படி பேசுற? நாள்பட்ட கயிறா இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கோயில் பக்கம் போகும்போது வேற கயிறு வாங்கிட்டு வரேன். அப்புறமா கட்டி விடு, நான் வரேன். நில்லு. கயிறை கட்டணும்னு எடுத்துட்டா கட்டாம இருக்கிறது தப்பு. இரு, நான் கட்டுறேன். எப்படி கட்டுவ? அந்த கயிறு இருக்குல்ல, அது ஜீவாக்கு கட்டுறதுக்காக தானே வாங்கியிருக்க. அது எப்படி எனக்கு கட்டுவ? அடப்போடா, ஜீவா வந்ததுக்கு அப்புறம் நான் பூஜை பண்ணி வேற ஒரு கயிறை வாங்கி அவனுக்கு கட்டுறேன். இப்போ உனக்கு கட்டி விடுறேன், கையை காட்டு.